அஜித் அகர்கர் இப்படியும் ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாருங்க. அதாவது 7 முறை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட டக் அவுட் ஆகியிருப்பாருங்க. அதில் 8வது முறையாக ஒரு ரன் அடிச்சிருப்பாரு. அதை செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா 1999, 2001 அந்த ஆண்டில் நடந்த ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்சில் டக் அவுட் ஆகியிருப்பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்சில் ஒரு ரன் அடிச்சிருப்பாருங்க. 7 மேட்ச்சு டக் அவுட் ஆகி 8வது மேட்ச்சு ஒரு ரன் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா அவர் செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடி இருப்பாருங்க. இந்தியன் டீமில் அஜித் அகர்கரோட ஸ்பெஷலான மூமெண்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் மட்டும் இல்லைங்க, இந்த மேட்சை பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸு கூட வரவேற்கும் விதமாக கைத்தட்டி வரவேற்றிருப்பாங்க. இப்படி ஒரு சாதனையை படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு சாதனையை படைச்சிருப்பாருங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 18 பாலுக்கு 29 ரன் அடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட் ஆகியிருப்பாங்க. அஜித் அகர்கர் மட்டும் இருப்பார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் அதிரடியாக 2 சிக்ஸர்களை அடித்து இந்த மேட்சை வின் பண்ண வச்சுருப்பாருங்க.